அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டெய்லி உப்புமாவை ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதா? அப்போ இது மாதிரி ட்ரை பண்ணிப்பார். அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே குக்கரை வச்சுட்டு குக்கர் நல்லா காஞ்சதும் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயம் நீளமாக அறுத்து அதையும் போட்டு அது நல்லா பொன்னிறமான வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நல்லா கலக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், ஒரு 2 சைஸ் தின்ன தக்காளி அதையும் அதில் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினாவையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு 5-6 பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுனால பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, 50 கிராம் பச்சை பட்டாணி, பீன்ஸ் இருந்தால் பீன்ஸும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் பீன்ஸ் போடல. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். நல்லா அதை கலக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலு இதெல்லாம் போட்டுட்டு இப்போ இதை கிளறி விட்டுட்டு 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க கோதுமையை அதில் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரோட மூடி எடுத்து போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு விசில் அடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோதுமை ரவையில் பிரியாணி டேஸ்ட்ல பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும்.